பறக்க கூட்டிட்டு போறியா? நிஜமாவே உங்களுக்கு என் கூட பறக்கணுமா? ஆமா மலர். அப்ப வாங்க, என் கையை பிடிச்சுக்கோங்க, கூடவே பறந்து வாங்க. நிஜமாவா? ஆமா மாமா, கையை பிடிச்சுக்கோங்க. கண்ணு மூடுங்க. மாமா, என் கூட பறக்குறீங்க தானே? ஆமா மலர், உன் கூட ஜொயின்னு பறக்கிறேன். ஐயோ மலர், நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? எவ்வளவு அழகா இருக்கேன். ஐயோ, அத மட்டும் கேட்காத மலர். ஏன் 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 கேட்க கூடாது? கேட்டா அப்புறம் அப்படியே சொல்லிடுவேன். சொல்லுங்க மாமா, நான் எவ்வளவு அழகா இருக்கேன்? சொல்லுங்க மாமா. இந்த உலகத்துல எதெல்லாம் அழகோ அது எல்லாத்தையும் விட ஒரு படி மேல அழகு நீதான். பனித்துளி மாதிரி, குழந்தையோட சிரிப்பு மாதிரி, அம்மாவோட பாசம் மாதிரி, நிலாவோட வெளிச்சம் மாதிரி, சில்லுன்னு அடிக்கிற ஈரக்காத்து மாதிரி, கள்ளங்கபடம் இல்லாத அழகு, அம்புட்டு அழகு. இந்த ஆகாசத்தை விட அழகோ அழகு மலர். நிஜமாவா? மதர் ப்ராமிஸ். ப்ராமிஸ்? காட் ப்ராமிஸ் மலர். ஐயோ, இம்புட்டு அழகா இருக்கியே. என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல தோணுது மலர். ஐயோ, நான் என்ன செய்வேன் மலர்? மாமா, அப்படி என்ன சொல்ல தோணுது? ஐயோ வேண்டாம் மலர், அது மட்டும் கேட்காத. ஏன் 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 கேட்க கூடாது? நீ கேட்டா அப்புறம் நான் சொல்லிடுவேன். ஐயோ லூசு, சொல்லுங்க மாமா, என்ன சொல்ல தோணுது? ஐயோ வேண்டாம் மலர், வேண்டாம். மாமா, இப்ப நீங்க சொல்லணும். சொன்னா கோச்சிக்க மாட்டியே. சொல்லலைன்னா தான் கோச்சிப்பேன். சொல்லுங்க. அது இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா இன்னைக்கு தான் தைரியம் வந்துச்சு. என்ன அது? அது அது அதாவது நான். சரி. நான் அம்மாடியோ, என்ன இடி வெடி மாதிரி வெடிக்குது.
எனக்கு இந்த இடி சத்தம் கேட்டா சிரிப்பு சிரிப்பா வருது மாமா. உனக்கு சிரிப்பு வருதா? எனக்கு சிரிப்பு வருது. உங்களுக்குமா? ஐயோ ஐயோ திரும்ப வருது. ஐயோ மாமா இடிச்சா இல்ல யாரும் எனக்கு கிச்சலக மூட்டுற மாதிரியே இருக்கு மாமா. என்னாச்சு? ஆமா, இடி இடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ பேசணுமே, அது என்னது? ஆ, தெரியலையே தெரியலையே தெரியலையே. எனக்கு தெரியாதே. எனக்கும் தெரியலையே. மறுபடியும் இடிக்குது. எது? இடிதான். ஆமா இடிதான். நீ படுக்கலையா? எனக்கு தூக்கம் வரும்போது நானே தூங்கிப்பேன். நீ படு. ஐயோ, என்ன காய்ச்சல் குறையும்னு பார்த்தா இன்னும் அப்படியே இருக்கே. ஊர்ல அவ புருஷனை பிரிஞ்சிருந்தா சோகமா இருப்பாளுங்க. எப்படா புருஷன் கூட சேருவோன்னு நினைப்பாங்க. பெத்த அப்பங்கிட்ட சொல்லி புருஷனை என் கூட சேர்த்து வையின்னு அழுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம வீட்டு பிறவிங்க போல ஒரு பொம்பளைங்கள கூட எந்த ஊர்லயும் பார்த்ததில்ல சின்னம்மா. புருஷனோட வாழ்ந்தா என்ன வாழலனா என்னன்னு எந்த கவலையும் இல்லாம அக்காவும் தங்கச்சியும் ஏற்காடு வரைக்கும் போயிருக்காளுங்க. ரொம்ப முக்கியம். அவளுங்க வாழ்க்கையே நாசமா போய் நடு தெருவுல சிரிச்சு போய் சின்ன பின்னமா இருக்கு. இதுல ஏற்காடு கேக்குதான் ஏற்காடு. அவளுங்களுக்கு கொழுப்பு ரொம்ப கூடி போயிடுச்சு சித்தி. இவளுங்க எதுக்கு ஏற்காடு போயிருக்காளுங்கன்னு நான் சொல்லட்டுமா? எதுக்குங்கிற? எங்களுக்கு எல்லாம் எந்த கவலையும் இல்ல, நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் சொல்லாம சொல்றாளுங்க. அது நமக்கு தெரியணும்னு 2 பேரும் ஜோடி போட்டுட்டு ஏற்காடு வரைக்கும் போயிருக்காளுங்க. நல்ல குடும்பத்துல பிறந்தவளா இருந்தா ஸ்கூல்ல இருந்து டூர் கூட்டிட்டு போனா என்ன, இல்ல எங்க இருந்து டூர் கூட்டிட்டு போனா என்ன? ஆனா என்ன சொல்லிருக்கணும்? இல்ல நாங்க வரல, எங்க வாழ்க்கையில டூர் போற அளவுக்குலாம் நல்ல சூழ்நிலை இல்ல, எங்களுக்கு அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்க கொடுத்து வைக்கல, எங்க புருஷன்மார்களை விட எங்களுக்கு டூர் முக்கியம் இல்ல, நாங்க எந்த டூருக்கும் வரலன்னு தானே சொல்லிருக்கணும்.
அவளுங்களோட உடம்புல இருக்கிற திமிர அடக்கணும்னு தான் சின்னம்மா எனக்கு ஆத்திரம் அப்படியே பொங்கிட்டு வருது. இந்த மனுஷன் இருக்கானே ராசத்துறை, என்னப்பா எப்படி இருக்கீங்க? மலர் அகிலா எப்படி இருக்காங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? நல்லா இருக்காங்கம்மா. எங்க இருக்காங்கன்னு கேட்டா வீட்ல இருக்காங்கன்னு தானே சொல்லிருக்கணும். நம்ம என்ன அவங்க எங்க போயிருக்காங்கன்னு விசாரணையா பண்ண போறோம்? என் மகளுங்க 2 பேரும் டூருக்கு போயிருக்காளுங்கன்னு எங்க கிட்டயே திமிரா சொன்னா அதுல எம்பிட்டு எகத்தாளம் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என் மகளுங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டீங்கன்னு நினைச்சா அது தப்பு. என் மகள்களை இன்னும் கெத்தா கௌரவமா சந்தோஷமா வச்சிருக்கேன்னு அந்த ஆளு நம்ம கிட்ட நக்கல் நையாண்டி பண்றதா தானே அர்த்தம். ஆனா இதெல்லாம் நம்ம வீட்டு அறிவாளிங்களுக்கு புரியும்னு நினைக்கிறீங்களா? முக்கியமா அந்த வெற்றி அறிவாளிக்கு புரியும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அவனுக்கு புரியாது. என் பொண்டாட்டி 1000 பண்ணுவா, ஏற்காடு போவா, இல்ல சுவிட்சர்லாந்து கூட போவா. அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அவளை யாரும் தட்டி கேட்க கூடாதுன்னு நமக்கே மருமகளை புரிந்து கொள்வது எப்படிங்கிற பாடம் எடுப்பான். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சின்னம்மா. அந்த வகையில இந்த புகழாவது நம்ம பேச்ச கேட்டுட்டு பொண்டாட்டிய வச்சுக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறானே, அத நினைச்சு நாம சந்தோஷப்பட்டுக்கணும் சித்தி. ஏன் ஈசு, அதுக்கப்புறம் நீ வெற்றியை பாத்தியா இல்லையா? எங்க தினமும் என் புருஷனுக்கு சோறு கொடுத்துட்டு தான் இருக்கேன். எங்க வெற்றின்னு கேட்டாலே போதுமே. இதோ இப்பதான் நடந்து போனா, நீ பாக்கலையா? நீ வண்டியில வரும்போது உனக்கு எதிர்த்தாப்புல போனானேன்னு, என்னக்கா எப்படிக்கா இருக்கேன்னு கேட்டானே, கவனிக்கலையா? என்கிட்டயே ஒரு கதையை சொல்றாரு சின்னம்மா. நான் அடிச்சு சொல்றேன் சின்னம்மா, வெற்றிய தோட்டத்துல பார்த்து 4-5 நாள் ஆச்சு. எனக்கு அவன் இங்கதான் இருக்கானா இல்ல வேற ஏதாவது வேலை வெட்டிய தேடி எங்கேயாவது போயிருக்கானா இல்ல வேணும்னே என்ன பார்க்க கூடாதுன்னு மறைஞ்சிருக்கானான்னு ஒண்ணுமே புரியல. ஆனா ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. இது மட்டும் தெரிய வந்துச்சு, அன்னைக்கு தெரியும் இந்த ஈஸ்வரி யாருன்னு. எனக்கு என்னமோ இந்த வீட்ல மிகப்பெரிய நிலநடுக்கம் வரப்போகுது, சுனாமி பொங்கி வரப்போகுது, எரிமலை வெடிக்க போகுதுன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இது வரைக்கும் நான் சொல்லி எதுவுமே பலிக்காம போனதே கிடையாது. பாப்போம், கூடிய சீக்கிரம் நாம நினைச்ச மாதிரி ஏதாவது நடக்குதான்னு. ஈரமான ரோஜாவே ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ஈரமான ரோஜாவே தொடர்கிறது. இந்த ஆளாரவும் இல்லாத அத்துமணம் காட்டுல மனசுக்கு பிடிச்ச ஒருத்தியோட. மாமா 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 மாமா, என்னம்மா? யார் மாமா அது? யார் யாரு? அந்த மனசுக்கு பிடிச்ச ஒருத்தி. ஓய், என்ன கிண்டல் பண்றியா? என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தி யாரு? யாரு? நீதான் மலரு. நிஜமாவா? சத்தியமா மலரு. இந்த அகில உலக அண்ட சராசரத்துல இந்த பூலோக பிரபஞ்சத்திலேயே என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தின்னா அது நீ மட்டும்தான். சரியா? மனசுக்கு பிடிச்ச ஒருத்தியோட இப்படி தன்னந்தனியா எதுவுமே பேசாம இந்த நிலவை பார்த்து உட்கார்றது கூட
செம்மையா இருக்குல்ல? ஆமா மாமா. அப்படியே அடிக்கிற குளிருக்கும் இந்த தணலோட கதகதப்புக்கும் ஏதாவது இசைஞானி பாட்டு கேட்டா சூப்பரா இருக்கும்ல? சூப்பர் மலரு. நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட. அப்போ ஏதாவது பாட்டு போடலாம்ல மாமா? போட்டா போச்சு. இரு. நல்லா இருக்குல்ல? ஆமா மாமா. இந்த உலகத்திலேயே ஏதோ நாம மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கு. ஏய், என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, மருந்து தான் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க இப்போ? பின்ன நான் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? பேசாம பாடு. மீச வச்ச மாமா உன் மேல ஆசை வச்சேன்டா. மீச வச்ச மாமா உன் மேல ஆசை வச்சேன்டா. உங்களை இப்படி பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு மாமா.